لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل في مكان آخر يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صلاة سلام உலகத்திற்கு ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நம்முடைய இறுதி தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்களின் மீதும் மற்றும் அல்லாஹுவின் இறை இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய அழைப்பை ஏற்று அவன் நம்மீது சுமத்தியுள்ள இந்த ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கொள்வியிருக்கிறோம். நம்முடைய இந்த நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பொறுத்தவாறு வல்ல இறைவன் அதிகமான நற்கூலிகளை நாளை மறு உலகில் நம் அனைவருக்கும் அல்லாஹ் வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றியை தருகிறான், அவனுடைய உதவியை வழங்குகிறான் என்கிற செய்தியிலே முதலாவதாக ஆரம்பமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு முழுமையான உறுதியான தூய்மையான ஈமானோடு உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியையும் உதவியையும் தருவதாக நாம் எல்லோரும் அறிந்து கொண்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி திருமறை திருக்குரானிலே நமக்கு சொல்லும்போது இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத், நிச்சயமாக நாம் நம்முடைய தூதருக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இவ்வுலகில் நாம் உதவி செய்வோம். வயக்கூமுல் அஷ்ஹாத் வயௌம யகூமுல் அஷ்ஹாத், உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ சாட்சிகள் நிலை நிறுத்தப்படும் நாளிலும் நாம் ரசூலுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் உதவுவோம் என்பதாக அல்லாஹ் திருக்குரானிலே குறிப்பிடுகின்றான். அப்படியானால் அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் உதவியை எதிர்பார்ப்பதாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலிருந்து இம்மை மறுமையினுடைய இரண்டு வெற்றிகளையும் நாம் எதிர்பார்ப்பதாக இருந்தால், நம்மிலே உள்ள நம்முடைய கல்பிலே உள்ள ஈமானை கொண்டு அதனை நாம் எதிர்பார்க்க வேண்டும். எனவே ஆரம்பமாக நம்முடைய ஈமானை அனைவரும் சரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஈமான் இறை நம்பிக்கை பற்றி சொல்ல வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கூடுதலான ஒரு செய்தி உங்களுடைய சிந்தனையிலே நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
நாளை மறுமை நாளில் நம்முடைய நன்மைகள் தீமைகள் எப்படி அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட நியாயமான சரியான தராசால் அளக்கப்படுவது உண்மையோ அதே போன்று நம்முடைய ஈமான் இறை நம்பிக்கையும் அளக்கப்படுவது உண்மை. நம்முடைய கல்விலே இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளந்து பார்ப்பான். இந்த கல்வில் எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை பாய்ந்திருக்கிறது, சென்று இருக்கிறது, வேரூன்றி இருக்கிறது, இந்த கல்விலே இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாக தூய்மையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயம் பரிசோதித்து பார்ப்பார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தியை பாருங்கள். நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய குண்டான பருமனான ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அவனை தூக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தராசிலே வைத்து அளந்து பார்ப்பான். ஆனால் அவனுக்கு எந்த இடையும் இருக்காது, அவனுக்கு எந்த இடையும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் ஒரு கொசுவினுடைய ரெக்கை அளவுக்கு கூட அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த இடையும் இருக்காது, எந்த எடையும் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படியானால் இந்த நபிமொழியிலிருந்து என்ன புரிகிறது அன்பார்ந்த சகோதரர்களே? குண்டான பருமனான உடல் எடை கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தராசிலே வைத்து அளக்கப்படுகின்றான், அவனுக்கு எந்த இடையும் இல்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? அவனுடைய உள்ளத்திலே ஈமான் இல்லை, அவனுடைய கல்விலே இறை நம்பிக்கை இல்லை, உறுதியாகவும் இல்லை, முழுமையாகவும் இல்லை, தூய்மையாகவும் இல்லை. எனவே அவனுக்கு உடல் எடை இல்லை. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதை சொல்லிவிட்டு நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த ஒரு இடையையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறானே, அந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படியானால் நம்முடைய ஈமான் அளக்கப்படுவது எதை வைத்துங்க? நம்முடைய உடல் எடையை வைத்து. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெலிந்த உடல் கொண்ட சஹாபி. அவருடைய கால்கள் அதைவிட மெலிந்ததாக இருக்கும். ஒரு முறை காற்றிலே அவருடைய கீழங்கி பறந்து அவருடைய மெலிந்த கால்களெல்லாம் தெரிந்த காரணத்தால் முஸ்லிம்கள் எல்லாம் அவரை பார்த்து சிரித்தார்கள் நகைப்புடன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தன் தோழர்களை பார்த்து கூறினார்கள், யாரை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள்? அப்துல்லா பின் மஸ்ஊத், இவரை பார்த்தா நீங்கள் சிரிக்கின்றீர்கள்? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் இவரை தராசிலே வைத்து அளந்து பார்க்கும்போது உஹது மலையை விட அதிக கனமுடையவராக இவர் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறப்பம்சமாக சொல்கிறார்கள். அப்படியானால் என்ன புரிகிறது அன்பார்ந்த சகோதரர்களே? அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் உடல் மெலிந்து காணப்படக்கூடிய ஒரு சஹாபி. அவருடைய உடலை விட அவருடைய கால் இன்னும் மெலிந்து காணப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவருக்கு மறுமையில் அதிக எடை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தராசிலே அதிக கனமுடையவராக அவர் திகழ்கிறார் என்றால் என்ன பொருள், என்ன விளங்குகிறது? அவருடைய உள்ளத்திலே கல்விலே பாய்ந்த ஈமான் இறை நம்பிக்கை அவ்வாறு, அவருடைய கல்விலே இதயத்திலே பாய்ந்த அந்த இறை நம்பிக்கை முழுமையாக இருந்தது, உறுதியாக இருந்தது, சுத்தமாக இருந்தது. எனவே அல்லாஹ்வுடைய தராசில் அவருக்கு அதிக எடை இருந்தது. இதே போன்ற ஒரு பரிசோதனையைத்தான், பரீட்சையைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடமும் அல்லாஹ் என்ன செய்வான்? செய்து பார்ப்பான். அப்படி செய்து பார்க்கிற சமயத்தில் நம்முடைய இறை நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய இறை நம்பிக்கையை நாம் அனைவரும் சீர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதை முழுமையாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், அதனை உறுதியாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஈமானை சுத்தமாக நாம் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மறுமையிலே உதவியை தருவான், இம்மையிலும் உதவியை தருவான். அடுத்த அன்பார்ந்த சகோதரர்களே, இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் உதவியையும் வெற்றியையும் நாம் பெறுவதற்கான வழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே சொல்லும்போது மிக அழகிய வழியை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இவற்றை நாம் எல்லோருமே கடைபிடிக்க வேண்டும். நம்மில் எல்லோரும் கடைபிடிக்காவிட்டாலும் நம்மில் ஒரு கூட்டத்தினர், ஒரு குழுவினர், ஒரு பிரிவினர் அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும்.
வெற்றிக்கான அந்த வழி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், நன்மையின்பால் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு பிரிவினர், ஒரு குழுவினர் உங்களிடையே இருக்கட்டும். அவர்கள் மக்களுக்கு நன்மையை ஏவட்டும், தீமையிலிருந்து மக்களை தடுக்கட்டும். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அவர்களுக்குத்தான் மறுமை வெற்றி உண்டு, அவர்களுக்குத்தான் இவ்வுலக வெற்றியும் உண்டு. அவர்களுக்கு நாம் உதவுவோம், அவர்களுக்கு நாம் வெற்றியை அளிப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்படியானால் உதவி அல்லாஹ்விடத்திலிருந்து பெறக்கூடிய சமூகமாக நாம் இருக்க வேண்டுமானால், வெற்றியை அல்லாஹ்விடத்திலிருந்து பெறக்கூடிய சமூகமாக, ஒரு கூட்டத்தினராக, குழுவினராக இருக்க வேண்டுமானால், நன்மையின்பால் அழைக்கக்கூடிய, தீமையிலிருந்து மக்களை தடுக்கக்கூடிய அந்த குழுவினராக நாம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் விளங்குவது கடமை. அப்போது அல்லாஹ் வெற்றியையும் உதவியையும் நமக்கு வழங்குவான். இந்த உலகத்தில் தாவா, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்கள் அழைக்கப்பட வேண்டும், மறுமையின் பக்கம் அழைக்கப்பட வேண்டும், அல்லாஹ் இறக்கியுள்ள அந்த வேதத்தின் பக்கம் மக்கள் அழைக்கப்பட வேண்டும், அல்லாஹ் அனுப்பியுள்ள இறை தூதரின் பக்கம் இந்த மக்கள் அழைக்கப்பட வேண்டும், அல்லாஹுடைய சட்டத்தின்பால் இந்த மக்கள் அழைக்கப்பட வேண்டும், தீமையிலிருந்து மக்கள் தடுக்கப்பட வேண்டும், நன்மையின் பக்கம் அவர்கள் அழைக்கப்பட வேண்டும். இந்த பணியை இஸ்லாமிய சமூகமான நாம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்படி செய்யும் போது அவர்களுக்கு வெற்றியை அல்லாஹ் தருவதாக, உதவியை தருவதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வளர்ந்தது என்கிற ஒரு சரித்திர வரலாற்றை கொஞ்சம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சிந்தித்து பாருங்கள். எப்படி இது வளர்ந்தது, எப்படி இது பெருகியது, எப்படி இந்த உலகத்தில் இது பறந்து விரிந்து காணப்பட்டது. தாவா, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற இந்த தாவா பணியின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் எல்லா இடங்களிலும் பரவியது, எல்லா நாடுகளுக்கும் பரவியது, எல்லா இடங்களுக்கும் சென்று சேர்ந்தது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ظاهرين على الحق. எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் உண்மைக்கு ஆதரவாக இருந்து கொண்டே இருக்கும், உண்மைக்கு ஆதரவாக உண்மையிலேயே இருந்து கொண்டே இருக்கும், சத்தியத்திலேயே இருந்து கொண்டே இருக்கும். இஸ்லாம் என்னும் சத்தியத்திலே அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், இஸ்லாம் என்னும் அந்த உண்மைக்கு ஆதரவாக அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இன்னொரு நபிமொழியிலே சொல்லப்படுகின்றது, லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி யுகாத்திலூன அலல் ஹக்கி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் உண்மைக்கு ஆதரவாக மக்களிடம் போராடி கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மைக்கு ஆதரவாக இருப்பதும் உண்மைக்கு போராடுவதும் நம்முடைய குணமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அன்பான சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த அழைப்பு பணியை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அமானிதத்தை, இந்த பொறுப்பை எந்த அளவுக்கு முறையாக, சரியாக, நிறைவாக அவர்கள் நிறைவேற்றி முடித்தார்கள், எந்த அளவுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களுக்கு அப்பால் இருந்து இறைவசனத்தை இறக்கி தன்னுடைய நபிக்கு ஆதரவு தருகிற வகையிலே, நபியே, இந்த குர்ஆனை நம்பவில்லை என்பதற்காக, இந்த குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே மாய்த்து கொள்வது போல் தெரிகிறது, உங்களை நீங்களே அழித்துக் கொள்வது போல் தெரிகிறது. நபியே, நீங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்வது மட்டும்தான் உங்களுடைய வேலை, அந்த சத்தியத்தை உள்ளத்திலே இறக்கி அவனை மாற்றி எடுக்கின்ற பொறுப்பு என்னுடையது என்று அல்லாஹ் நபிக்கு ஆறுதல் அளிக்கின்ற வகையில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த அழைப்பு பணியில் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படியெல்லாம் இந்த சமூக மக்களிடத்தில் அழைப்பு பணி செய்தார்கள் என்கிற சரித்திர வரலாற்று உண்மைகளை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பார்ந்த சகோதரர்களே. அப்ப நபிமார்கள் இந்த பணியை செய்தார்கள்.
நபிமார்கள் செய்த பணி இது. உலகத்திலே அனுப்பப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் செய்த பணி இந்த அழைப்பு பணி. அதற்கடுத்து நபியின் தோழர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொறுப்புணர்ந்து இந்த தாவாவை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்து வைத்தார்களோ, எல்லா மன்னர்களுக்கும் எடுத்து வைத்தார்களோ, எல்லா நாடுகளுக்கும் எடுத்து வைத்தார்களோ, அதே போன்று அதற்கு ஈக்குவலாக நபியின் தோழர்களும் என்ன செய்தார்கள்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்தார்கள். மூளை முடுக்குக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தை கொண்டு சென்றார்கள். பட்டி தொட்டிகளிலெல்லாம் இந்த இஸ்லாத்தை பரப்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபியின் தோழர்களோடு கூடியிருந்தார்கள். எத்துணை நபி தோழர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே கூடுகின்ற சமயத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட 1,00,000க்கும் அதிகமான நபியின் தோழர்கள் இருந்திருப்பார்கள் என்று ஹதீஸிலே வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் நாவிலிருந்து புறப்பட்ட ஒரு நபிமொழி, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் நாவிலிருந்து புறப்பட்ட ஒரு கட்டளை, அன்பார்ந்த சகோதரர்களே, பல்லிகு அன்னி வலவ் ஆயத்தன், என்னை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் சரிதான், அதை மக்களுக்கு நீங்கள் எடுத்து வைத்து விடுங்கள், சொல்லிவிடுங்கள் என்று சொன்னவுடனேயே அத்துணை நபித்தோழர்களும் நபித்தோழர்களில் பலரும் ஒட்டகங்களிலே, குதிரையிலே நடந்து பல ஊர்களுக்கு சென்றார்கள், பல நாடுகளுக்கு சென்றார்கள். எதற்காக? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் மேலோங்க செய்வதற்காக, அழைப்பு பணி செய்வதற்காக வேண்டி எல்லா நாடுகளிலும் பரவி சென்றார்கள் நபியின் தோழர்கள். வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது, அங்கே மக்காவிலே அடக்கப்பட்ட சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர்? 10,000 சஹாபாக்கள் தான். மக்காவிலே அடக்கப்பட்ட அங்கே சஹாபாக்கள் யாருன்னா மொத்தமே 10,000 சஹாபாக்கள் தான் வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. அப்போ மீதமுள்ள சஹாபாக்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள்? எங்கே வாழ்ந்தார்கள்? அவர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சென்றார்கள், அங்கேயே வாழ்ந்தார்கள், அங்கேயே மரணித்தார்கள். இது தாவா ரீதியில் அவர்கள் செய்த பயணம். இப்படி அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட நபியின் தோழர்களும் சரி, இந்த உன்னதமான அல்லாஹ் வெற்றி அளிக்கக்கூடிய, அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய இந்த தாவா பணியை செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியே நம்முடைய நிலையை எடுத்து பாருங்கள், நம்முடைய கால சூழ்நிலையை எடுத்து பாருங்கள். நாம் இன்றைக்கு முழு மூச்சோடு இந்த தாவாவை செய்கிறோமா? அழைப்பு பணியை செய்கிறோமா? எத்துணை நபர்களுக்கு இன்னும் இஸ்லாம் சென்றடையாமல் இருக்கிறது? எத்துணை முஸ்லிம்களிடத்திலே இன்னும் இந்த இஸ்லாமியை பற்றிய தெளிவான கொள்கை, அக்கீதா சென்றடையாமல் இருக்கிறது? எத்துணை சகோதரர்களை சொல்லலாம் அன்பார்ந்த சகோதரர்களே, நிறைய சகோதரர்களை சொல்லலாம், நிறைய மாற்று மத அன்பர்களை சொல்லலாம். இன்னும் முழுமையாக இஸ்லாம் எல்லோரிடத்திலும் சென்று அடையவில்லை. அப்படியானால் நாம் இன்றைக்கு என்ன இந்த தாவாவினுடைய விஷயத்திலே பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறோம்? 23 ஆண்டு காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபு நாடு முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைத்து விட்டார்கள். அரபு நாடு முழுவதும் இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் மொத்தம் 23. ஆனால் இந்த இந்தியா முழுக்க இஸ்லாத்தை பரப்புவதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எத்தனை அன்பார்ந்த சகோதரர்களே? நிறைய ஆண்டுகள் போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் இஸ்லாம் முழுமையாக பல பேரிடத்தில் சென்றடையவில்லை. அப்படியானால் நம்முடைய பணிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுவதற்காக, இப்படி தாவா செய்வதற்காக, பிரச்சாரத்திலே ஈடுபடுவதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு செல்கிறோமே, அதற்கு அல்லாஹுவால், அல்லாஹ்வுடைய தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நன்மைகள் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நிறைய நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத்வத்துன் ஃபீ ஸபீலில்லாஹ் அவ் ரௌஹத்துன் ஃபீ ஸபீலில்லாஹ் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. அல்லாஹ்வுடைய பாதையில் காலையில் நீங்கள் சிறிது நேரம் செல்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் மாலையில் நீங்கள் சிறிது நேரம் செல்வது இந்த துனியாவையும் இந்த துனியாவில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அல்லாஹ்வுடைய பாதையில் என்றால் அது போராடுவதற்காக, போர் புரிவதற்காக சென்றாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக சென்றாலும் சரிதான், அது அல்லாஹ்வுடைய பாதை. அப்படி நாம் சென்றால் அல்லாஹ் அவ்வளவு பெரிய நன்மைகளை தருகின்றார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யௌமுன் ஃபீ சபீலில்லாஹ் கைரும் மின் அல்ஃபி யௌமின் ஃபீமா சிவாஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழிக்கின்ற ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதை அல்லாத 1000 நாட்களில் செலவழிப்பதை விட அது மிகச் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதை அல்லாத ஒரு நாளில் நீங்கள் 1000 நாட்களை கழிக்கின்றீர்கள், அதை விட அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாளை நீங்கள் கழித்தால் அது மிகச் சிறந்தது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். فَإِنَّ مَقَامَ أَحَدِكُمْ فِي سَبِيلِ اللَّهِ أَفْضَلُ مِنْ صَلَاتِهِ فِي بَيْتِهِ. உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சிறிது நேரம் நிற்பது, உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சிறிது நேரம் மெனக்கடுவது, உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சிறிது நேரம் தனது நேரத்தை கழிப்பது, அஃதலு மின் ஸலாத்திஹி ஃபீ பைத்திஹி 70 ஆமா, தன்னுடைய வீட்டில் 70 ஆண்டுகள் நின்று தொழுவதை விட அது அல்லாஹ்விடத்தில் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்காக சென்றாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே மனிதர்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்காக புறப்பட்டு நாம் சென்றாலும் சரி, இந்த நன்மை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே, நிறைய நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை கொடுக்கின்றான். இந்த அழைப்பு பணியை நபித்தோழர்கள் எவ்வளவு தைரியமாக, எவ்வளவு வீரத்தோடு அன்றைய காலத்திலே அந்த அரபு நாட்டிலே எடுத்து வைத்தார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதை பற்றி சம்பவங்களை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு தைரியத்தோடு, ஒரு வீரத்தோடு, துணிவாக, நேரடியாக கவர்னர் மாளிகைக்கு உள்ளே சென்று சொல்லிவிட முடியுமா? ஒரு முதலமைச்சருடைய மாளிகைக்கு உள்ளே சென்று சொல்லிவிட முடியுமா? நாம் அஞ்சுவோம், பயப்படுவோம், யோசிப்போம், நேரங்களை, காலங்களை, அதற்கான சாதகங்களை, பாதகங்களை பார்க்க வேண்டும் என்று நினைப்போம். நபியின் தோழர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை எப்படி எடுத்துரைத்தார்கள் தெரியுமா? இந்த சத்திய மார்க்கத்தை எப்படி மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியின் தோழர்களில் ரபியா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவத்தை எங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே. ரபியா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரின் சார்பில் இருந்து ஒரு மன்னனுக்கு எடுத்து வைக்க போகின்றார்கள். யார் அந்த மன்னன்? ரோம பேரரசின் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக விளங்கிய ருஸ்தும் என்ற மன்னன். அந்த மன்னனிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து உரைப்பதற்காக போனார்கள். எப்படி போகிறார்கள் தெரியுமா? கோவேரி கழுதையிலே மேலாடை இல்லாமல் கீழாடை மட்டுமே அணிந்து கொண்டு அவருடைய அரண்மனைக்கு செல்கின்றார்கள். எல்லா மந்திரிகளும் பார்க்கின்றார்கள். ருஸ்தும் அரண்மனை கட்டிலே உட்கார்ந்திருக்கிறான். அங்கே செல்லுகிற சமயத்தில் அந்த காட்சியை பார்த்துவிட்ட அந்த ருஸ்தும் ரபியா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி கேட்டான், அட அடிமையே, எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? அரபு நாட்டிலிருந்து நீ ஓடி வந்து விட்டாயா? உனக்கு தேவையான செல்வம் வேண்டுமானால் சொல், உனக்கு தேவையான உணவு வேண்டுமானாலும் சொல், ஆண்டாண்டு காலம் நீ அனுபவிப்பதற்கு செல்வமும் உணவும் எனது அரண்மனையிலிருந்து உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றான். ரபியா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மன்னனை பார்த்து சொன்னார்கள், நான் அடிமைதான், ஆனால் நாங்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட கூட்டம், நாங்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதரால் அனுப்பப்பட்ட கூட்டம். எங்களுடைய பணி என்ன தெரியுமா? படைப்பினங்களை மக்கள் வணங்குவதை விட்டு மக்களை வெளியேற்றி படைப்பாளனை வணங்குவதற்காக நாங்கள் அழைக்க வந்திருக்கின்றோம், அதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட கூட்டம் என்று சத்தியத்தை எடுத்துரைக்கின்றார். அதற்கு பிறகு சொல்கிறார் ரபியா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மன்னனே, ருஸ்துமே, நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து உன்னை விசாலமான வாழ்க்கைக்கு அழைக்கின்றேன். இஸ்லாம் அல்லாத நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து இஸ்லாமுடைய விசாலமான வாழ்க்கைக்கு உன்னை நான் அழைக்கிறேன் என்று ரபியா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அந்த மன்னனிடத்தில் எடுத்து சொல்கின்றார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? என்ன பொருள் அன்பார்ந்த சகோதரர்களே? என்னிடத்தில் படை இல்லை, பட்டாளம் இல்லை, ஆட்சி இல்லை, செல்வம் இல்லை, வாகனம் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது, என்னிடத்தில் தௌஹீத் இருக்கிறது, என்னிடத்தில் சத்தியம் இருக்கிறது. எனவே நான் விசாலமான வாழ்க்கையில் தான் இருக்கிறேன். ஆனால் நீயோ உன்னிடத்தில் படை இருக்கிறது, பட்டாளம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, வாகனம் இருக்கிறது. இவை எல்லாம் இருந்தாலும் இஸ்லாம் உன்னிடத்தில் இல்லை, தௌஹீத் உன்னிடத்தில் இல்லை. நீ நெருக்கடியான வாழ்க்கையில் தான் இருக்கிறாய். எனவே அந்த நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து விசாலமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் உன்னை அழைக்கிறேன். அவ்வளவு தெளிவான உபதேசம் பாருங்கள். எவ்வளவு அதாவது கூர்மையான, எவ்வளவு புத்தி கூர்மையான ஒரு வாதத்தை பாருங்கள். ரபியா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனிடத்தில் என்ன செய்கிறாங்க? பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்றார்கள். அந்த மன்னன் என்ன செய்கின்றான்? இஸ்லாத்தை ஏற்க மறுக்கின்றான். அப்படி நான் செய்யாவிட்டால் என்ன செய்ய முடியும்? உன்னால் என்ன செய்துவிட முடியும்? நீயே ஒரு அடிமை, அரபு நாட்டிலிருந்து தனியாக வந்திருக்கிறாய், என்ன செய்துவிட முடியும்? என்னுடைய கூட்டத்தினரையும் நீ என்ன செய்துவிட முடியும் என்று கேட்கும்போது மீண்டும் அவர் பதில் சொல்கிறார். ரபியா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மன்னனே, ஒரு மன்னனை நாங்கள் சந்தித்தால், ஒரு நாட்டுக்கு நாங்கள் போனால், அந்த நாட்டு மன்னரிடம் 3 செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்படி சொன்னார்கள். அதைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்கிறேன். என்ன 3 செய்தி? ஒன்று, இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். ஒன்று என்ன செய்யணும்? இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு வரிப்பணம் செலுத்த வேண்டும். அல்லது இஸ்லாமியர்களை போர் செய்வதற்கு, இஸ்லாமியர்களோடு போர் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்படி 3 நிபந்தனைகளை அவர்களிடத்தில் சொல்லும்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த 3 அம்சங்களையும் உன்னிடத்தில் சொல்கிறேன், அந்த 3 அம்சங்களையும் சொல்கிறேன் என்று சொல்லும்போது அந்த 3ல் 2 ஏற்றுக்கொள்ளாமல் 1 மட்டும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். போர் செய்வதற்கு தயாராக, உங்களை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்றான். பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, ரபியா பின் ஆமிர் அவர்கள் படையோடு செல்லவில்லை, ஆயுதத்தோடு செல்லவில்லை, உதவிக்கு ஆள் அழைத்து செல்லவில்லை, தன்னம் தனியாக செல்கிறார்கள். ஒரு மன்னனிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக, சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக. யோசித்து பாருங்கள், அந்த காட்சி அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை சுமர்ந்திருந்தார்கள். அல்லாஹ் தன்னோடு இருக்கிறான் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. இந்த எண்ணம் யாரை பார்த்தும் பயப்படாது, ஆட்சியை பார்த்து பயப்படாது, படையை பார்த்து பயப்படாது, அதிகாரத்தை பார்த்து பயப்படாது, உலகத்தை பார்த்து பயப்படாது, எந்த துன்பங்களையும் பார்த்து பயப்படாது. காரணம், பயப்பட தகுதியானவனின் பயம், அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருப்பதால் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு சென்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைத்தார்கள். அவர்கள் வெளியே வந்தார்கள். இந்த காட்சியை யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. இப்படி நபித்தோழர்களில் ஒருவர் மட்டுமல்ல, நிறைய நபர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்துணை நபித்தோழர்கள் தன்னந்தனியாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஒவ்வொரு மன்னனிடத்திலும் எடுத்துரைத்தார்கள். அந்த காட்சிகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் உண்மையிலேயே மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே. இப்படி நிறைய நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி அதிக அளவில் இந்த தாவா விஷயத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் முயற்சியை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு காரியத்திலே நாம் முடிவெடுத்து இறங்கும் போது, அந்த காரியத்தை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்குவான். அந்த காரியத்தை நாம் எளிதாக செய்வதற்கு அல்லாஹ் நம்மோடு இருந்து நமக்கு உதவி புரிவான் என்ற எண்ணத்தோடு நாம் செல்லும் போது அல்லாஹ் நிச்சயமாக அந்த காரியத்தை நமக்கு இலகுவாக்குறான். அந்த காரியத்திலே நமக்கு உதவி செய்கிறான். அதைத்தான் நீங்கள் ரபியா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறீர்கள். மற்றும் ஒரு சம்பவத்தை பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுக்காக நாம் இறங்கும் போது அல்லாஹ் நமக்கு எப்படி உதவி செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை பாருங்க. ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு முறை என்ன செய்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படின்னா, அஹ்ஸாப் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது.
மதீனாவை சுற்றி அகழ் தோண்டினார்கள் எல்லா சஹாபாக்களும். மதீனாவை சுற்றி